மதுரை தென் தமிழகத்தின் அழகிய மாநகரம். இந்நகரம் கூடல், நான்மாடக்கூடல், திரு ஆழவாய், கோவில் நகர், மல்லிகை நகர், தூங்கா நகர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இது தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பெரிய நகரமாக அமைந்திருக்கிறது. வட தமிழகத்திற்கும் தென் தமிழகத்திற்கும் மையமாக இருப்பதனால் இந்நகரின் மிகப்பெரிய சிக்கலே போக்குவரத்து நெரிசல்தான். பாதசாரிகள் பாதுகாப்பாக சாலையை கடக்க உருவாக்கப்பட்டதே வரிக்கோடு கடப்பு. சாலையை கடக்கும்போது காட்டப்படும் ஒளி சமிக்கை, போக்குவரத்து காவலரின் சமிக்கை ஆகியவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாதசாரிகள் சாலையின் வலதுபுறமே பயணிக்க வேண்டும். அப்போதுதான் சீரில்லாமல் வரும் வாகனங்களை எளிதாக அடையாளம் காண முடியும். அவசரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் மதுரை மாநகரத்தில் தினசரி இயங்கிக் கொண்டிருந்தாலும் படியில் பயணிக்கும் அவலமும் குறையவில்லை, அகால மரணங்களும் குறையவில்லை. மதுரையின் முக்கியமான பகுதிகளில் சாலை நெரிசல்களையும் விபத்துகளையும் தவிர்ப்பதற்காக யூட்டன் செய்யும் முறையை அரசு தடை செய்துள்ளது. இருப்பினும் மக்கள் இதனை அலட்சியப்படுத்துவதால் பல நேரங்களில் போக்குவரத்து நெரிசல்களிலும் விபத்துகளிலும் சிக்கி தவிக்கின்றனர். குடி குடியை கெடுக்கும். இது பழைய பழமொழி. குடி தன் குடியை மட்டுமல்ல, அடுத்தவன் குடியையும் கெடுக்கும். இது புதிய பழமொழி. குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதை நம் தமிழக அரசு முழுமையாக தடை செய்துள்ளது. மதுபானமானது ஒரு தனி மனிதரின் உடனடியாக சிந்திக்கும் திறனையும் செயல்படும் திறனையும் இழக்க வைத்து விடுகிறது. மது அருந்தி பயணிப்பதின் விளைவு மரணம்தான். இருப்பினும் விழிப்புணர்வு குறைவினாலும் அலட்சியத்தாலும் பலரும் இத்தகைய அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவதால் வாழ்க்கை வருத்தத்திற்கு உள்ளாகி விடுகிறது. வாழ்க்கை வாழ்வதற்கே சிந்தியுங்கள். இருசக்கர வாகனங்கள் என்பது இருவர் பயணிப்பதற்கு ஏற்றவாறுதான் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது சாலை விதியும் கூட. ஆனால் இதற்கு மாறாக நமது இளைஞர்கள் மூவர் மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களை ஏற்றுகின்றனர். அதனால் எடை அதிகரித்து சடன் பிரேக்கையும் வேகத்தடையையும் கையாள்வதில் சிக்கல்களை சந்தித்து விபத்திற்கு ஆளாகின்றனர். பல இடங்களில் சட்டவிரோதமாக இருசக்கர வாகன பந்தயங்கள் அரங்கேறி வருகின்றன. இது இளைஞர்களின் வேகமோகமும் கூட. இதில் அதிகம் பங்கேற்பவர்களும் பாதிக்கப்படுபவர்களும் இளைஞர்களே. இதை தடுப்பதற்கு போக்குவரத்து காவல்துறை பல உத்திகளை மேற்கொண்டாலும் அதன் பலனோ குறைவுதான். தலைக்கவசம் உயிர்கவசம் என்று சாலையெங்கும் எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்களில் பலரும் கண்டுகொள்ளாமலே கடந்து செல்கின்றனர். மேலும் வெளியே துருத்தி கொண்டிருக்கும் அளவுக்கு பொருட்களை ஏற்றிச் செல்லவும் தடை செய்யப்பட்டுள்ளது. சிலரோ தலைக்கவசத்தை வைத்திருந்தாலும் அதனை பயன்படுத்தாமல் பயணிக்கின்றனர். பொதுமக்களே, உடலின் மிக முக்கிய பாகமான தலையை பாதுகாப்பதின் அவசியத்தை உணர்ந்து தலைக்கவசம் அணிந்து பயணிப்பீர். மதுரை மாநகரத்தின் அனைத்து முக்கிய சாலைகளிலும் போக்குவரத்து விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. நில், கவனி, செல் என வழிகாட்டும் விளக்குகளை கடைபிடித்தாலே விபத்துகள் இல்லாமல் பயணிக்கலாம். இருப்பினும் பலரின் அலட்சிய போக்கினாலும் மிக விரைவாக சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தாலும் அவர்கள் விபத்துகளை சந்திக்க நேரிடுகிறது. ஸ்மார்ட் போன் இளைய சமுதாயத்தை கட்டி போட்டிருக்கும் நவீனகால உத்தி. பிறருக்கு இடையூறு ஏற்படுமா,
உயிருக்கு ஆபத்து ஏற்படுமா என்ற சிந்தனை சிறிதும் இல்லாமல் செல்போனில் பேசியபடியே பயணிக்கின்றனர் இன்றைய இளைஞர்கள். அவ்வாறு பயணிப்பதை தவிர்ப்பீர். கோவில் நகரமான மதுரையில் மஞ்சள் வைத்தார் போல் ஆட்டோக்களும் ஷேர் ஆட்டோக்களும் சுற்றி கொண்டு வருகின்றன. போக்குவரத்து நிறங்களிலே மஞ்சள் வண்ணம் என்பது கவனி என்ற செயலையே குறிக்கிறது. ஆனால் மஞ்சள் நிறத்தையே தன் மேலெங்கும் பூசித் திரியும் ஆட்டோக்களும் ஷேர் ஆட்டோக்களும் கவனமின்றி அதற்கு மாறாக செயல்பட்டு வருகின்றன. ஆட்டோக்களில் 3 நபர்கள் மட்டுமே ஏற்றிச் செல்ல வேண்டும் என்பது போக்குவரத்து விதி. 3ற்கும் மேற்பட்டோரை அனுமதிப்பதுடன் அவர்களின் வசதிகளை மேம்படுத்த இருக்கைகளையும் மாற்றியமைப்பது போக்குவரத்து விதிகளுக்கு புறம்பானது. அது மட்டுமின்றி நினைத்த இடங்களில் ஆட்டோக்களை திருப்புவது சாலைகளில் பெரும் குழப்பத்தை உண்டாக்குகிறது. பேருந்து நிறுத்தங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகளை ஏற்ற முற்படுவது முற்றிலும் போக்கிற்கும் வரத்திற்கும் இடையூறு விளைவிக்கின்றது. காரில் பயணிக்கும் பொழுது பக்கவாட்டு கண்ணாடியினை சரி செய்து, சீட் பெல்ட்டை அணிந்து, கதவினை முறையாக லாக் செய்து, ஹேண்ட் பிரேக்கை எடுத்துவிட்டு தான் பயணிக்க வேண்டும். இதுவே போக்குவரத்து விதிமுறை. இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்கள் விளக்குகள் இல்லாமல் பயணிக்கக்கூடாது. முறையான மஞ்சள் வண்ண விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் சாலைகளில் எதிரே வரும் வாகனங்களுக்கு ஏற்ப விளக்குகளினை உயர் ஒளிக்கற்றையாகவும் தாழ் ஒளிக்கற்றையாகவும் மாற்றி ஒளி அனுப்ப வேண்டும். இந்த முறையை பலர் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதால் எதிரே வரும் வாகன ஓட்டுநரின் கண்கள் மறைக்கப்பட்டு அவர்கள் செயல்திறன் குறைக்கப்படுகிறது.